வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான மேட்கான் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி கலந்த கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 10th முடிச்ச 3 பசங்களை நமக்கு காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே ஒவ்வொரு ரகமா இருப்பாங்க. ஒருத்தரோட பேரு தனுஷ், இன்னொருத்தரோட பேரு பிரதீக் அப்படின்றது, இன்னொருத்தர் பேரு ஆயுஷ் அப்படின்றது. இவங்க 3 பேருமே சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லீவுக்கு கோவாக்கு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிளான் போடுறாங்க. காசு வேணும்ல, அதனால பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. எது இந்த வயசுல கோவாக்கு போக போறீங்களா அப்படின்ற மாதிரி 3 பேரோட பேரண்ட்ஸும் பயங்கரமா திட்டுறாங்க. 2 பேரோட பேரண்ட்ஸ் வசதியானவங்களா இருப்பாங்க. ஒருத்தரோட அப்பா மட்டும் கொஞ்சம் ஏழையா தான் இருப்பாரு. இப்ப இவங்க 3 பேருமே காலேஜும் படிச்சு முடிச்சிடுறாங்க. இப்பயும் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டா விட மாட்டாங்க. நம்மளே போலான்ற மாதிரி இவங்க 3 பேருமே யோசிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி கார்லயே போலான்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இவங்க சந்தோஷமா போயிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் ஏடகுடமா கார் ஒரு இடத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருது. இந்த ஆக்சிடென்ட்ல 2 பேருக்கு பலமான காயம் பட்டிருக்கும். தனுஷ் அப்படின்ற ஒரு நபருக்கு மட்டும் பெருசா காயம்லாம் பட்டிருக்காது. அடிப்பட்ட 2 பசங்களோட பேரண்ட்ஸும் பணக்காரங்கல்ல, பசங்களை வெளிநாட்டுக்கே கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட்டி கிளம்பிடுறாங்க. இதனால தனுஷ் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்காரு. அந்த டைம்ல போன்லாம் இவங்க கிட்ட இருக்காது. அதனால கான்டாக்ட்லாம் கட் ஆயிருது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் ஃபேஸ்புக்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. இவர் ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸோட பேரை போட்டு தேடி பாக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே சூப்பர் நிலைமையில இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. நம்ம தான் இப்படி இருக்கும் போல அப்படின்ற மாதிரிலாம் இவரும் ஃபீல் பண்றாரு. இவர் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்புறாரு. ஆனா அவங்க அக்செப்ட் பண்ணாமயே இருக்காங்க. இதனால தனுஷும் பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு. செலிபிரிட்டி கூட இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி போட்டோலாம் போடுறாரு. அது மூலியமா கொஞ்ச நாள்ல ஃப்ரெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இவங்க 3 பேருமே அடிக்கடி வீடியோ கால் எல்லாம் பேசுறாங்க. அவங்க கிட்ட இவர் பணக்காரர் மாதிரியே இவரை காட்டிக்கிறாரு. ஆனா இவர் உண்மையில என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, டெலிவரி பாயா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட அப்பா எப்ப பாரு இவரை திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. இவர் வேலை பார்த்தாரு பாத்தீங்களா, சொதப்புனதுனால வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இதெல்லாம் விளையாடிட்டு இருக்க பசங்க தான் அப்பா காதுல போட்டுறாங்க. இதனால அப்பா பயங்கரமா பையனை போட்டு திட்டுறாரு. உன் கூட படிச்ச பசங்களாம் லைஃப்ல எங்கேயோ போயிட்டாங்க, நீ மட்டும் ஏன்டா இப்படியே இருக்கன்ற மாதிரி அப்பா பயங்கரமா திட்டுறாரு. அவங்களெல்லாம் நல்லா செலவு பண்ணி படிக்க வச்சாங்க, நீங்க அப்படியே படிக்க வச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமாவே லைஃப்ல நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. இவரும் வீடியோ கால் ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி பேக்ரவுண்டை இவர் செட் பண்ணுவாரு. அதை செட் பண்ணலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அது வேலை செய்யாம போயிருது. இதோட வீடியோ கால்ல பேச முடியாது, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. என் கேமரா ஒர்க் ஆகல, நீ பாட்டுக்கு பேசு, நான் கேட்கறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, நாங்க 2 பேருமே மும்பைக்கு வரலான் இருக்கோம், அங்க இருந்து கோவாக்கு போய் சுத்தி பார்க்கலாம், நீ அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. இவரும் பெரிய பணக்காரர்ன்றதுனால தான் அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் எல்லாம் நீயே பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லிக்கலாம், முதல்ல வர சொல்லுவோன்ற மாதிரி இவர் வர சொல்லிடுறாரு. இப்ப ஏர்போர்ட்ல இவங்களை பிக்கப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருமே வேற வேற நாட்டுல இருந்து தான் வந்திருக்காங்க. இப்ப 2 பேரையும் பார்த்தோன்னா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப இவங்களும் கார் ஏறி கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க கார் இவங்களுக்காக வெயிட் பண்ணல. பின்னாடி இருக்க டாக்ஸியை தான் தனுஷ் கூப்பிடுறாரு. எது இந்த டாக்ஸில போக போறோமான்னு 2 பேருமே யோசிக்கிறாங்க. பிரதீக பொறுத்த வரைக்கும் அலர்ஜிலாம் இருக்கும். எனக்கு இந்த டாக்ஸி எல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் நினைச்சா என் காரையே கொண்டு வந்திருப்பேன், ஆனா அந்த பழைய லுக்கு வரவே வராது, அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் தனுஷ் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப சாப்பிடலாம்னு முடிவு பண்றாங்க. இவர் ரோட்டு கடையில வாங்கி தராரு. என்னடா இந்த கடையில வாங்கி தர அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. அதுலயும் பிரதீக பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட அலர்ஜியா இருக்கும். அதனால அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. ஆனா இவர் இருக்கார்ல, அந்த காலத்துல நம்ம இந்த மாதிரி தானே சாப்பிடுவோம், அந்த ஃபீலை வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி புக் பண்ணிட்டல, நம்ம கிளம்பலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டு வர்றாரு. என்னடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்க, ட்ரெயின்லயே நம்ம கோவாக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் மேட்கான் எக்ஸ்பிரஸ்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. பிரதீக் இருக்கார்ல, என்னால இதுல போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு தனுஷும் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு. லாட்டரி டிக்கெட் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் பெரிய பணக்காரன், இவன் ஏன் இப்படி பண்றான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. சேச்சா, ஜெயிச்சாலும் எனக்கெல்லாம் கிடையாது, சேரிட்டிக்கு தரதுக்காக தான் இந்த மாதிரி வாங்குவேன்ற மாதிரி இவரும் சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப பிரதீக் என்னால இந்த ட்ரெயின்ல வர முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் மச்சான் இப்படி சொல்ற, நீ பிளைட்ல போனா டக்குன்னு போயிடுவான்டா, ஆனா இங்கன்னா ஜாலியா பேசிக்கிட்டே போலாம், செம்ம ஃபீலா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இதனால ஒரு ஸ்டேஜ்ல பிரதீக்கும் சரின்னு ஏத்துக்கிறாரு. பிரதீக பொறுத்த வரைக்கும் நடுவுல மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. நான் ரெஸ்ட் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா, பேக்ல இருந்து ஒரு போன் எடுக்கிறாரு. அது மூலியமா மரியம்னு ஒருத்தங்க கிட்ட சாட் பண்ணிட்டாரு. மரியம்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணை பார்த்து கூட்டு போறதுக்காக தான் குறிப்பா இவர் வந்திருக்காரு போல. இவர் பேக கீழே வச்சிருக்காருல, இதே பேக் கலரோட ஒரு நபர் வராரு. அவர் பேக்கையும் வச்சிருக்காரு.
இப்ப பேசி முடிச்ச பிரதீக் இருக்கார்ல, இவர் பேக்னு நினைச்சு அவர் பேக் எடுத்துறாரு. அவரு தெரியாம பிரதீக்கோட பேக் எடுத்துறாரு. இப்ப ட்ரெயின்ல இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதீக் திடீர்னு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது, மாத்திரை போடணும் அப்படின்ற மாதிரி பேக ஓபன் பண்றாரு. பார்த்தா மாத்திரை காணோம், பேக்ல வேற என்னமோ இருக்கு. இத பாக்குற இவரும் ஏன் பேக் எங்க அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பதட்டப்படுறாரு. வீடு பாத்துக்கலான்ற மாதிரி தனுஷ் கண்ட்ரோல் பண்றாரு. அந்த பேக் இல்லாம என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாது அப்படின்ற மாதிரி பிரதீக் சொல்றாரு. அடுத்த ஸ்டேஷன்ல தேவையான மாத்திரையை வாங்கிடலாம், ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தனுஷ் சொல்றாரு. இப்பதான் ஆயுஷ் அந்த பேக ஓபன் பண்ணி பாக்குறாரு. மச்சான் இந்த பேக்ல பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்துடுறாங்க. கட்டுக்கட்டா அந்த பேக் முழுக்க பணம் இருக்கு. அதே மாதிரி ஒரு கன் இருக்கு, ஒரு கீ இருக்கு. இவங்க 3 பேருமே இந்த இடத்துல பயப்படலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ குற்றவாளியோட பேக தெரியாம மாத்தி எடுத்துட்டு வந்துட்ட போல, பேசாம இதை தூக்கி போட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தனுஷ் இருக்கார்ல, கட்டுக்கட்டா இவ்வளவு பணம் இருக்குடா, எதுக்காக தூக்கி போடணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. இவன் ஏன் இந்த பணத்துக்கு போய் ஆசைப்படுறான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. எனக்காக சொல்லடா, சேரிட்டிக்காவது இந்த காசை தரலாம்ல, அதுக்காக தான் சொல்றேன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, இதை தூக்கி போடணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அவ்வளவுதானே, தூக்கி போட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. நான் தூக்கி போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறாரு. மேற்கொண்டு இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல்லாம் பண்றாங்க. இவங்க நினைச்ச மாதிரி கோவாக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. இவர் தூக்கி போடுறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஆனா தூக்கி எல்லாம் போட்டிருக்க மாட்டாரு. இவர்கிட்ட காசு இல்ல, அந்த காசை செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செலவு பண்றாரு. கோவானாலே முழுக்க முழுக்க பொண்ணுங்க இருப்பாங்க, ஜாலியா ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. பார்த்தா ஒரு பொண்ணை கூட காணோம். என்னடா கோவா இவ்வளவு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி 3 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. தனுஷ் இருக்கார்ல, இரு சரக்காவது வாங்கிட்டு வரேன், குடி போன்ற மாதிரி வாங்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு நபர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. என்னத்துல நீ மட்டும் சிரிச்சிட்டு இருக்க, எங்களுக்கு எல்லாம் செம்ம கடுப்பா இருக்குன்ற மாதிரி தனுஷ் சொல்றாரு. இந்த சாக்லேட்டை மட்டும் சாப்பிட்டு பாரு, தன்னால சிரிப்பு வரும்ன்ற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. அவர் தான் இந்த படத்தோட டைரக்டரா இருப்பாரு. இப்ப தனுஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த சாக்லேட்டை சாப்பிட சொல்றாரு. 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த சாக்லேட்டை சாப்பிடுறாங்க. அது போதை மருந்தா தான் இருக்கும். இவங்க 3 பேருமே கிசாவான ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அப்பதான் இல்யூஷன்ல நிறைய பொண்ணுங்க இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இவங்களும் ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிளப்ல எல்லாம் நைட்டு டான்ஸ் பண்றாங்க. அங்க இருந்து சில பொண்ணுங்களை கூப்பிட்டு இவங்க கிளம்புறாங்க. போதையில் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில முழிக்கிற ஆயுஷ் இருக்கார்ல, பொண்ணுங்களா இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அட பாவி, இந்த பொண்ணுங்க கூட என்ன ஒண்ணா இருக்க வச்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் தனுஷ் மேல கோவப்பட்டு இருக்காரு. இப்ப முழிச்ச தனுஷ் இருக்கார்ல, பதறாத, இந்த 2 பொண்ணுங்க கூடயும் நான் தான் சந்தோஷமா இருந்தேன், நீ எல்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி அவருக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. முதல்ல பொண்ணுங்களெல்லாம் அனுப்பு அப்படின்ற மாதிரி ஆயுஷ் சொல்றாரு. இவரை அனுப்பி விட்டுறாரு. அது சரி, பொண்ணுங்களை பார்த்தோன்னே எதுக்காக இவ்வளவு பதறன, லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி தனுஷ் கேக்குறாரு. ஆயுஷும் ஒரு பொண்ணை லவ் பண்றதை பத்தி சொல்றாரு. அவங்க பேரு நிஷான்றது, ஆன்லைன் மூலியமா தான் அவங்க கூட பழகிட்டு இருக்காரு. அட பாவி, இந்த காலத்துல போய் ஆன்லைன் மூலியமா பழகிட்டு இருக்கியான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப தனுஷும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் பாக்கெட்ல இருந்து ஒரு கீ விழுது. பேக்ல வச்சு ஒரு கீயை பார்த்தாங்கல்ல, அந்த கீ தான் இதுன்றது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் தெரிய வந்துருது. நீ அப்ப அந்த பேக்கை தூக்கி போடலையா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தூக்கி போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் போய் சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் பேக் வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண, நீ பண்ண வேலையில நாங்களும் மாட்ட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் கூட சண்டை போடுறாங்க. இவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டு அங்க இருக்க பெட்டை உடைச்சிடுறாங்க. இப்போ உடஞ்ச பெட்டுக்குள்ள இருந்து ஒரு பவுடர் வருது. அந்த பவுடர்ல நிறைய பிரதீக் மேலதான் பட்டுது. பிரதீக் அலர்ஜி ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அதனால தனுஷை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அப்பதான் யாரோ வெளியே இருந்து கதவை தட்டுறாங்க. யாரா இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆயுஷும் பொறுமையா வந்து கதை ஓபன் பண்றாரு. பார்த்தா காஞ்சனான்ற ஒரு லேடி தான் வந்திருக்காங்க. நீ தான் என்கிட்ட பேசின கன்பத்தான்னு கேக்குறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. டீலை எப்போ வச்சுக்கலாம்னு கேக்குறாங்க. அதுவும் இவருக்கு புரியல. 1 மணி நேரம் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்றாரு. இதனால காஞ்சனா இங்க இருந்து கிளம்புறதுக்கு முடிவு பண்றாங்க. நீங்க 2 பேர் மட்டும் இங்கே இருங்கன்ற மாதிரி லேடிஸை மட்டும் விட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி உள்ள நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. என்ன டீலிங்னு உங்களுக்கு சுத்தமா புரியல. அப்பதான் பிரதீக்கும் சிங்கம் படத்தோட டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவரே காயப்பத்திட்டு இருக்காரு. அவர் உடம்புல ஏதோ ஒரு பவுடர் போச்சுல, அது செய்யற வேலை தான் இதுன்றது ஃப்ரெண்ட்ஸ்க்கு புரிஞ்சிருது. இப்ப வெளியே போலான்ற மாதிரி வெளியே வராங்க. பார்த்தா அந்த லேடிஸ் அங்க இருக்காங்க. இந்த லேடிஸ்ங்களுக்கு தெரியாம தான் போகணுன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப திருட்டுத்தனமா இவங்களும் எகிரி குச்சி வெளியே வந்துடுறாங்க. அந்த பவுடர் எராயின்றது இவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருது. அதனாலதான் இவன் இந்த மாதிரிலாம் நந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. தனுஷும் நான் டாக்டரை கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப ஆயுஷ் கிட்ட இவர் இருக்கார்ல, உனக்கு லவ்வர் இருக்க மாதிரியே எனக்கும் மரியம்னு ஒரு லவ்வர் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தனுஷ் இருக்காரு பாத்தீங்களா, என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் நந்துக்கிறான், டாக்டரை பார்க்கணும், எங்க போனா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா யாருமே சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு ஒரு லேடியோட சவுண்ட் கேக்குது. இவரும் திரும்பி அந்த லேடியை பாக்குறாரு. அவங்க பேரு டாஷா அப்படின்றது. அந்த டாஷாவை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இவர் இமேஜின் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ மிஸ்டர், என்ன விஷயம் சொல்லுங்கன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கான், உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கூட்டு போக முடியுமான்னு கேக்குறாரு. கூட்டு போறேன், ஆனா எனக்கு கமிஷனா ஒரு அமௌண்ட் தரணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு அதை விட அதிகமாவே நான் தரேன்ற மாதிரி இவர் ஐஸ் வைக்கிறாரு. அவங்க இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து பாக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச டேனின்ற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க.
அந்த டாக்டர் வரட்டும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவர் உடம்புல இருக்க பவுடரை எடுத்து டேஸ்ட் பண்றாங்க. இந்த ட்ரக் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரக் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் டேனியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன ட்ரக் ரொம்ப ஓவரா எடுத்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமா டாக்டர், இந்த மாதிரி ஒரு ட்ரக்கை நான் எடுத்ததே இல்லைன்ற மாதிரி டாஷா சொல்றாங்க. அப்படியா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. மேற்கொண்டு அவருக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து நீங்க கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப 3 பேர் தலைகீழ தொங்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பாயின்னு ஒரு நபரோட ஆளா இருப்பாங்க. இப்ப பாயும் கோவமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க கிட்ட பேசணுன்றதுக்காக இவரும் தலைகீழ சாஞ்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா கன்பத்னு ஒரு ஆள் கிட்ட இவங்களோட சரக்கெல்லாம் இருக்கும். அந்த கன்பத் இருக்கான் பாத்தீங்களா, மத்தவங்களை ஏமாத்தி சரக்கெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கான். அவன் எங்கன்ற மாதிரி தான் விசாரிக்கிறாரு. இந்த ஆட்கள்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டாஷா ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதனால தனுஷம் காசு தந்துடுறாரு. வேற எந்த ஹெல்ப்னாலும் என்ன கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர நம்பர்லாம் வாங்கிக்கிறாரு. கண்டிப்பா உங்களை கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க இருந்து இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. டாஷா அது ட்ரக்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதை நல்ல விலைக்கு விக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் தனுஷம் அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா அந்த இடத்துல இருந்த ட்ரக் எல்லாம் காணாம போயிருது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல கதவை திறந்து உள்ள வராங்க. 2-3 லேடிஸ் திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. அதனால மேனேஜர் தான் போலீஸை வர வச்சிருக்காரு. இப்ப வந்த போலீஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ட்ரக் பவுடர் கொஞ்சம் இவங்களுக்கு கிடைக்குது. இங்க யாராவது இருக்காங்களா பாக்கணும் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்பதான் பால்கனில ஒளிஞ்சிருந்த இவங்க 3 பேருமே குதிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே அந்த கேங்க சேர்ந்தவங்க போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்றாரு. நல்ல வேலையா இவங்க 3 பேருமே தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறாங்க. டாஷா இருக்கா பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. புதுசா ஒரு ட்ரக்கை டேஸ்ட் பண்ணா பாத்தீங்களா, அதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் சர்வ் பண்றதுக்காக வந்த ஒரு நபர் கவனிச்சிடுறாரு. என்ன மாதிரி ட்ரக் அப்படின்ற மாதிரிலாம் டீடைலா கேட்டுக்கிறாரு. அப்படி கேட்டவரு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. இப்ப போன் மூலியமா தகவலை பாஸ் பண்றாரு. பாய் ஆட்களுக்கு தான் தகவலை பாஸ் பண்றாரு. பிரதீக்கோட பேக் ஒரு நபர் எடுத்துட்டு போனாரு பாத்தீங்களா, அவர் தான் கன்பத்தா இருப்பாரு. கன்பத்தும் பேக் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்புல இருக்காரு. சரி போக வேண்டிய ஹோட்டலுக்கு வரலான்னு வராரு. பார்த்தா ஹோட்டல் முழுக்க போலீஸுங்க இருக்காங்க. 3 பேர் இப்பதான் தப்பிச்சு ஓடினாங்க அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்கவங்க சொல்றாங்க. நம்ம பேக் அவனுங்க தான் எடுத்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. கையில இருக்க பேக கீழே போடுறாரு. பார்த்தா உள்ள ஒரு போன் இருக்கிறது தெரிய வருது. அந்த போன்ல பிரதீக் மரியம்னு ஒரு பொண்ணு கூட பேசியிருக்காரு. நம்ம சாட் பண்ணுவோம், அந்த பொண்ணு மூலியமா இவங்களை மிரட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பிரதீக்கோட கையை நல்லா வீங்க ஆரம்பிச்சிருது. இவங்களால மாத்திரை மருந்து கூட வாங்க முடியல. இப்ப ஆயுஷும் பிரதீக்கும் சேர்ந்த மாதிரி தனுஷை போட்டு திட்டுறாங்க. எல்லாம் ஒன்னால் தான் வந்தது. அந்த பேக்கை தூக்கி போட சொல்லும் போதே தூக்கி போட்டுக்கலாம்ல, ஏன்டா இப்படி பண்ண? ஸ்டார்டிங்ல இருந்தே நீ வித்தியாசமா தான் நடந்துகிட்ட. பிளைட்ல போலான்னு சொல்லும் போது ட்ரெயின்ல போலான்ற மாதிரி கூட்டு போன. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்ற, உண்மையாவா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சரியமா கேக்குறாங்க. சும்மா சொன்னேன்டா, நான் ஒரு டம்மி, நான் எதுக்குமே பிரோஜனம் இல்லாதவன். உங்களுக்கு நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் கொடுத்தேன், நீங்க பெருசா அக்செப்டே பண்ணல. என்ன பணக்கார மாதிரி காமிச்சுக்கிட்டாதான் நீங்க எனக்கு திரும்பி கிடைப்பீங்கன்னு நினைச்சேன். அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டு இருக்காரு. அப்படிலாம் கிடையாதுடா, நாங்க கவனிக்கல, அதுக்கப்புறம் தான் கவனிச்சோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப தனுஷ் ஃபீலிங்கா அழுவுறதுனால எங்க மேலயும் தப்பு இருக்கு, சாரின்ற மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் இவரை சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் புதுசா வந்தவரா இருப்பாரு. இவங்களை பத்தி எல்லாம் பெருசா தெரியல. அசிஸ்டன்ட் கிட்ட தான் விசாரிக்கிறாரு. அசிஸ்டன்ட்டும் 2 குரூப்பை பத்தி சொல்றாரு. முதல்ல காஞ்சனாவோட குரூப்பை பத்தி சொல்றாரு. காஞ்சனா இருக்காங்க பாத்தீங்களா, மீன் மார்க்கெட் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லேடிஸ் மூலியமா மீன்ல ட்ரக் வச்சு எல்லாம் கைமாத்திட்டு இருக்காங்க. காஞ்சனா இந்த மாதிரி மாறினதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. பாய் இருக்காரு பாத்தீங்களா, காஞ்சனாவை தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. இவங்க ஹவுஸ் ஒய்ஃபா சாதாரணமா தான் இருந்திருப்பாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு வெள்ளக்கார பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சிருப்பாரு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணி இவங்களை கழட்டி விட்டுருப்பாரு. இதனால காஞ்சனா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாங்க. நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அவர் சம்பந்தப்பட்ட இடம் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. பாய் ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா இந்த காஞ்சனா இருக்காங்க பாத்தீங்களா, கோழியோட தலையை அறுத்து ரத்தமாக்கி இருக்காங்க. இத பாக்குற அந்த லேடி பயந்துடுறாங்க. இருந்தா நமக்கும் இந்த ஆபத்து வந்துரும் அப்படின்ற மாதிரி இவரை விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. இதனால இவர் பயங்கரமா கோவப்பட்டு இருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் இவங்க 2 பேருமே எதிரியா மாறிடுவாங்க. அப்பப்ப இவங்க முறைச்சிட்டு போறதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. மேனேஜர் லேடிஸ் வந்துட்டு போனதா சொன்னான்ல, சொல்ல முடியாது, காஞ்சனாவோட ஆட்கள் கூட தூக்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி காஞ்சனாவோட இடத்த நமக்கு காட்டுறாங்க. மார்க்கெட் மாதிரி மேல செயல்பட்டு இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா ஆட்களை வச்சு இவங்க பேக்கெட் போடுற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தான் உள்ள இருக்கிறத தூக்கி இருக்காங்க போல. போலீஸ் இவங்க 3 பேரோட முகத்தையும் பார்த்துட்டாருல, ஆளுங்களை வச்சு போட்டோ வரைஞ்சிருப்பாரு. அந்த போட்டோ மூலியமா எல்லா இடத்துலயும் இவங்க 3 பேரை தேடிட்டு இருக்காங்க. எப்படி இந்த ஊரை விட்டு தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்ப இவருக்கு டாஷாவோட ஞாபகம் வருது. எந்த ஹெல்ப்னாலும் கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, கால் பண்ணி பாப்போன்ற மாதிரி தனுஷ் யோசிக்கிறாரு. அதுக்குள்ள அவங்க கிட்ட இருந்தே கால் வருது. நானே பண்ணணும்னு நினைச்சேன், ஒரு ஹெல்ப் தேவைன்னு சொல்றாரு. அவ்வளவுதானே, என்ன வந்து பாருங்க, நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்றாங்க. இவரும் பாக்குறதுக்காக வராரு. டாஷாவும் பக்கத்துல வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. தனுஷும் சந்தோஷமா பக்கத்துல வராரு. உன்னை திரும்பி பார்த்ததுல சந்தோஷம் கட்டி பிடிக்கிறாரு.
அப்பதான் பின்னாடி மறைஞ்சிருக்க ஆட்கள்லாம் மொத்தமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. இப்ப கூட தெரியாம தனுஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் திரும்பி பாருன்னு டாஷா சொல்றாங்க. திரும்பி பார்த்தவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என் சரக்கு எங்கடா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எங்க கிட்ட அது இல்லன்ற மாதிரி இவங்க 3 பேருமே சொல்றாங்க. இவங்க 3 பேரையுமே ஸ்விம்மிங் பூல்ல வெயில்ல இவர் படுக்க வச்சிடுறாரு. ஒழுங்கு மரியாதையா சொல்றீங்களா இல்ல சாவடிக்கவா அப்படின்ற மாதிரிலாம் இவர் மிரட்டுறாரு. காஞ்சனான்ற ஒரு லேடி தான் டீலிங் பண்றதுக்காக வந்தாங்க, சொல்ல முடியாது, அந்த லேடி எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஒய்ஃப் காஞ்சனா பேரை கேட்டோன்னா இவரே லைட்டா பயப்படுறாரு. எது அவ தூக்கிட்டாளா, அவ கிட்ட இருந்து திரும்பி நீங்க தான் அந்த ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ இடத்துக்கு என்னோட ஆட்கள் கொண்டு போய் விடுவாங்க, 2 பேர் மட்டும் போய் இந்த வேலையை முடிக்கிறீங்க, அப்படி முடிக்கலன்னு வச்சுக்கோ இங்க இருக்க 2 பேர் செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. 2 பேர் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப காரும் மாசம் அந்த இடத்துக்கு வருது. காரை விட்டு 2 பேர் லேடி கெட்டப்ல இறங்குறாங்க. தனுஷும் பிரத்திக்கும் சேர்ந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப அடியாட்கள் இருக்காங்கல்ல, எங்களால இதுக்கு மேல வர முடியாது, நீங்க போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வாசல்லயே 3 பேர் செக்கிங்காக இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ரொம்ப நாள் பழகுன மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. புதுசா வந்த பொண்ணுங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ள அனுப்பி விட்டுறாங்க. அங்க எல்லாருமே மீன் வெட்டுறாங்கல்ல, இதனால பிரத்திக்கு கொமட்டுற மாதிரி இருக்கு, வாந்தி கிந்தி எடுத்துறாத, அதுக்கப்புறம் 2 பேருமே மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி தனுஷ் சொல்றாரு. இப்ப 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. இப்பதான் பிரத்திகா கூப்பிட்டு ஒரு லேடி பேசுறாங்க. உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தெரியலையே, சரி வந்து மீனை வெட்டு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட அருவாலை தந்துட்டு அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. இவரும் எப்படா மீனை வெட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கொமட்டுற மாதிரி பண்றாரு. ஒரு லேடி அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியே வரதை இவர் கவனிக்கிறாரு. இப்ப சைலண்டா இவரும் உள்ள இறங்கி வந்துடுறாரு. அங்க நிறைய பேர் பொட்டலாம் போட்டுட்டு இருக்காங்க. இவரை இங்க வேலை பார்க்குற நபர் மாதிரி இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காரு. பாயும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி சாப்பிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆயுஷ் இருக்காரு பாத்தீங்களா, கட்டி வச்சிருக்க கட்டியை உடைச்சிடுறாரு. இப்ப தள்ளி இருக்க தாஷாக்கு கையை காட்டுறாரு. தாஷாவும் சீக்கிரமா வந்து காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. இரு வந்துகிட்டே இருக்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. தனுஷ்க்கு தாஷாவை பார்க்கும்போது சில விஷயங்கள் தோணுச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் தாஷாக்கு ஆயுஷை பார்க்கும்போது சில விஷயங்கள் தோணுது. இவங்க கஷ்டத்துல இருக்காங்க. அவர் அங்கிருந்து கயர்ல ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருக்காரு. வந்தவரு இவங்க கயர்லாம் ரிமூவ் பண்ணிடுறாரு. இவங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இவங்க தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, பல்ல வச்சு கடிச்சு இவர் முடிச்ச கழட்டிடுறாரு. இப்ப யாருக்கும் சத்தம் கேட்காத மாதிரி இவங்க 2 பேருமே அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. பிரதிக்கு எப்படி கட் பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்காரு. அந்த லேடி திரும்பி வந்து இந்த விஷயத்த கவனிக்கிறாங்க. என்ன இன்னும் கட் பண்ணாம இருக்க, நான் சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கட் பண்ணும்போது ரத்தம்லாம் பீச்சிட்டு அடிக்குது. இவர் முகத்துல பட்டதுனால இவரும் இந்த இடத்துல வாந்தி எடுத்துடுறாரு. வாந்தியை ஒரு லேடி மேல எடுத்துருவாரு. அந்த லேடியும் கோவப்பட்டு சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தோப்பா கையோட வந்துருது. ஏமாத்தி உள்ள நுழைஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப கீழே இருக்க ஆட்களும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. எல்லாருமே போங்க எல்லாருமே போங்கன்ற மாதிரி இவர் அனுப்பி விடுறாரு. இந்த கேப்ல ட்ரக் எல்லாம் தூக்கிடணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள வேற ஒரு லேடி வந்து இவரை லாக் பண்றாங்க. இவரும் கஷ்டப்பட்டு அந்த லேடி கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப மேல எல்லா லேடிஸும் சேர்ந்த மாதிரி பிரத்திக போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் கன்னால யாரோ லேடிஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா டேனி அந்த இடத்துல இருக்காரு. டேனியை பொறுத்த வரைக்கும் ஆபீசர் போல நிறைய ஆட்கள் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப வெளிய இருந்து அட்டாக் எல்லாம் பயங்கரமா பண்றாரு. இந்த லேடிஸும் சாதாரண ஆள் கிடையாது, நிறைய கன்னெல்லாம் வச்சிருக்காங்க. பதிலுக்கு இவங்களும் இவங்க சைட்ல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல இவங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, பேக்ல அந்த ட்ரக் எல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. கேப் கிடைச்சா தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வெளிய இருக்க டீமும் கதவுல பாம்பை ஃபிட் பண்ணி கதவை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. உள்ள இருக்க லேடிஸ் தெரியாதனமா பாம்பை ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசி நேரத்துல கதவு கிட்டே போட்டுறாங்க. அதனால வெடிச்சதுல 2 டீமுக்கும் பயங்கரமா காயெல்லாம் படுது. டேனி டீமை சேர்ந்தவர் பேக புடுங்கலான்னு பாக்குறாரு. ஆனா பிரத்திக் இருக்காரு பாத்தீங்களா, அவரை தள்ளி விட்டு வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. இவங்க 2 பேருமே அந்த கார் இருக்கிற இடத்துக்கு வராங்க. பார்த்தா காரை காணோம். என்ன இவனுங்களை காணோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இல்லாம நீங்க மட்டும் எதுக்காகடா வந்தீங்க அப்படின்ற மாதிரி பாய் கேக்குறாரு. அங்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்தாங்க, அதனால தான் பயந்து நாங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போனவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாய் இருக்காரு பாத்தீங்களா, நேரடியா பிரத்திக்கு கால் பண்ணி பேசுறாரு. எப்படா வருவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நாங்க எதுக்கு இதுக்கப்புறம் வரணும், நாங்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசுறாரு. வரலன்னா இவங்க 2 பேரை காலி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அப்பதான் அவங்க 2 பேர் காணாம போயிருக்கிறதே இவர் கவனிக்கிறாரு. இவங்க 2 பேர் எங்கடா போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அவங்க 2 பேருமே தப்பிச்சதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பாய் கிட்டே இவங்க தெனாவட்டா பேசியிருப்பாங்க. ஏண்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் தான் தூங்குறேன்னா நீங்களாம் எதுக்காகடா தூங்குனீங்க அப்படின்ற மாதிரி பாயும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப டாஷாவும் ஆயுஷும் டேனியோட இடத்துல தான் உட்காந்து இருக்காங்க. தாஷாக்கு தான் இவரை பிடிச்சிருக்குல, ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆயுஷி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இப்ப டாஷா பொறுமையா இவருக்கு பக்கத்துல வராங்க. இவரை கிஸ் பண்ற மாதிரிலாம் நெருங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கதவை திறந்து யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. பயத்துல ஆயுஷ் டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. டாஷா கீழே விழுந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு டேனி தான் வந்திருக்காரு. வந்த டேனி இருக்காருல்ல, நான் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, ட்ரக் எல்லாம் ஒழிக்கிறதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதுல நானும் ஒருத்தன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு.
இந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு பிரத்திக்கும் அவரும் சேர்ந்த மாதிரி வராங்க. வந்தவங்க டேனியோட மண்டிலேயே ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அவர் போலீஸ் ஆபீசரா, அவர் எதுக்காக அடிச்சேன்னு கேக்குறாங்க. போலீஸ் ஆபீசர்னு அவனே சொன்னானா, அவன் ட்ரக்க தூக்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நடிச்சிருக்கான், நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி பிரதீக் சொல்லிட்டாரு. இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆபீசரை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லான்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இப்ப டாஷா இருக்காங்கல்ல, ஆயுஷ் கிட்ட பயங்கரமா ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற தனுஷ்க்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப தனுஷ் இருக்கார்ல, வேணும்ட்டே நிஷாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ நிஷாவை ரொம்ப லவ் பண்றல, அதை பத்தி டாஷா கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டாஷாவும் கோச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து தனுஷ் சந்தோஷப்படுறாரு. இப்பதான் மரியம் போன்ல இருந்து கால் வருது. ஐயோ இவள மறந்தே போயிட்டுமே அப்படின்ற மாதிரி இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா எதிர கன்பத் தான் பேசுறான். உன்னோட ஆள் இப்ப என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா, இவ வேணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அந்த சரக்கெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டாரு. நான் எப்படியாவது தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பிரத்திக்கும் சொல்றாரு. அவளை பாக்குறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன், எப்படியாவது அவங்க கிட்ட சரக்கை கொடுத்து என்னோட மரியத்தை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பிரத்திக்கும் அழுதுட்டு இருக்காரு. அழது அப்படின்ற மாதிரி டாஷாவும் சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சமாதான பத்திர மாதிரி இந்த இடத்துக்கு தனுஷும் வந்துடுறாரு. அப்படியே டாஷாவை கொஞ்சம் டச் பண்ண மாதிரிலாம் உட்காந்து இருக்காரு. இப்பதான் ஆயுஷ் இந்த இடத்துக்கு வராரு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நமக்கு காட்டுறாங்க. இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி வேக வேகமா ஒரு ட்ரெயின்ல ஏறுறாங்க. அந்த ட்ரெயின் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போகுது. ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள பாயும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னடா தப்பிக்கலான்னு பாத்தீங்களா, ஒழுங்கா அதெல்லாம் தந்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல காஞ்சனா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா அதெல்லாம் தந்துருங்கன்னு கேக்குறாங்க. 2 பேர்ல யாருக்கு தரது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 4 பேர் கேக்குறாங்க. எனக்கு தான்ற மாதிரி அவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. மாத்தி மாத்தி 2 பேரையும் திட்டிட்டுலாம் இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு கன்பத் வராரு. என்னடா சரக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி முதல்ல இவங்களை பார்த்து பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல பாய் இருக்கிறத கவனிக்கிறாரு. அட பாவி, என்கிட்ட வேலை செஞ்சு என்கிட்ட இருந்தே ட்ரக்க தூக்கி இருக்கியா அப்படின்ற மாதிரி பாயும் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. பின்ன சம்பளம் கம்மியா தந்தா என்ன பண்றது, அதனால தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதே மாதிரி பாய மரியாதை இல்லாம பேசுறான். என் ஹஸ்பண்ட மரியாதை இல்லாம பேசாது அப்படின்ற மாதிரி காஞ்சனா சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல கன்னெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சுத்தி இருக்க மத்த பேசஞ்சர் இருக்காங்கல்ல, இவங்க 3 பேரை கன்னெல்லாம் பாயிண்ட் பண்றாங்க. அப்புறம் தான் அவங்களாம் போலீஸ் ஆபீசர்னு தெரிய வருது. ஆக்சுவலா இதுதான் இவங்களோட பிளானா இருக்கும். போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருப்பாங்க. நல்ல வேலை இவங்க முட்டாளா இருந்ததுனால நாங்க மாட்டல. என்ன சார் போலீஸ் ஷூ ஓடியா வருவீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்பதான் எல்லாருமே போலீஸ் ஷூவோட இருக்கிறது தெரிய வருது. சாரிப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. டேனி நான் போலீஸ் ஆபீசர் அப்படின்ற மாதிரி ஆயுஷ் கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, அதை நம்பிதான் ஆயுஷ் அவருக்கு கால் பண்ணி பேசியிருப்பாரு. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணலாம், நான் டீம் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி டேனி தான் இந்த டீம் எல்லாம் பக்கவா அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. இந்த ட்ரெயினுக்கு வான்ற மாதிரி பிரதீக் தான் கன்பத் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மத்த 2 பேருக்கு ஆட்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதாவது அவங்க 4 பேர் ட்ரெயின் மூலியமா தான் தப்பிச்சு போக போறாங்க, நீங்க எப்படியாவது புடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களே சொல்லியிருப்பாங்க. இப்ப ப்ராப்ளம்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. பிரத்திக்கும் மரியம் கூட சேர்ந்துடுறாரு. அந்த மரியம் எப்படி இருப்பாங்கன்னு கடைசி வரைக்கும் நமக்கு காட்டவே மாட்டாங்க. இப்ப மரியம் கூட சேர்ந்த மாதிரி பிரத்திக் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நான் எப்ப நிஷாவை பார்க்க போறணும் அப்படின்ற மாதிரி ஆயுஷ் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப தனுஷும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நான் முதல்ல என் ப்ரொஃபைல்ல இருந்து உனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேன், நீ அக்செப்ட் பண்ணல. அதனால தான் நிஷான்ற ஒரு பொண்ணு பேர்ல ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி உனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப நீ தான் என்கிட்ட பேசின நிஷாவா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமா மச்சான் சாரின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. மேற்கொண்டு எதுவுமே பேசாம ஆயுஷும் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. மச்சான் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி தனுஷம் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இப்ப கிளம்பின ஆயுஷ் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி இவர்கிட்ட வந்துடுறாரு. வேகமா இவரை கட்டி பிடிச்சிடுறாரு. சாரிடா, வாட்டியே நான் உன்னை அக்செப்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவ்வளவு நாள் ஏமாத்தினதா மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. தனுஷும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா வேற ஏதாவது வேலை கிடைச்சதா அப்படின்ற மாதிரி தனுஷ் கிட்ட அப்பா கேக்குறாரு. அப்பதான் லாட்டரியில 2 கோடி ரூபாய் அடிச்சிருக்கிறது தெரிய வருது. பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஆயுஷை காட்டுறாங்க. ஆயுஷுக்கு நிஷா ஃபேக் ஐடின்னு தெரிஞ்சிருச்சுல. இப்ப டாஷா கிட்ட இருந்து இவருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது. இவரும் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிடுறாரு. அவங்க கூட ஜாலியா சாட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் கதவை வந்து திறக்கிறாரு. பார்த்தா தனுஷ் தான் வந்திருக்காரு. மச்சான் அடுத்த ட்ரிப்புக்கு போலான்னு சொல்லிட்டாரு. ஆனா கோவப்பட்ட ஆயுஷ் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு கதவை சாத்திடுறாரு. இதோடய நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.